பொறுப்பு. மிலிட்ரி நாய்க்கு குண்டு வைக்கலையா? எதுக்கு மிலிட்ரி நம்ம ஊருக்கு வருது? தோழரே மிலிட்ரிக்காரங்க வராங்க. மிலிட்ரியா? அதுக்கு நாம ஒன்றும் சைனாக்காரங்க இல்லையே. எதுக்கு வராங்கன்னு யாருக்கு தெரியும்? அலெக்ஸ், நான் தான். ஐ எம் வர்கீஸ், இன்ஜினியர் ரெஜிமெண்ட் ஃபார் மெட்ராஸ். பாலம் கட்டுறதுக்காக வந்தோம். இங்கேயா? இங்கே இல்லை, அரைக்குழிக்கிட்ட பேலி பாலம். பேப்பரில் நான் பார்த்தேன். போன தடவை நிலச்சரிவில் உடஞ்சு போச்சு. ஆமாம், சரியா சொன்னீங்க. என்ன வேலை? அதான் சொன்னனே, ப்ரொபோசல் விஷயமா வந்தேன். ஏதோ யுத்தத்துக்கு வந்தீங்களோன்னு நினச்சேன். கூடிய சீக்கிரம் நடந்துரும். எனக்கு புரிஞ்சிருச்சு, வாரப்பம் தானே. ஆமாம், நான் ஏற்கனவே அப்துல் பாய் கிட்ட சொல்லியிருந்தேன். உட்கார்ந்து பேசலாம். சரி, 2 மினிட். டைம் வேறு கிடையாது, நாளைக்கு கிளம்பி ஆகணும். அதுக்கு முன்னாடி முடிவு என்னன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். தேங்க்யூ. நான் போன தடவை கத்ரீனாவை சர்ச்சில் வச்சு தான் பார்த்தேன். எனக்கு அவங்க பிடிச்சிருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும். அப்துல்லா அண்ணா கிட்ட நம்பர் கொடுத்துருக்கேன். ஏமா கத்ரீனா, ஒரு 5-6 டீ எடு. இல்லை, எனக்கு டீ குடிக்கலாம் நேரம். இவ்வளோ சீக்கிரம் கிளம்புன எப்படி? பொண்ணு பையனை பார்த்தா தானே முடிவு சொல்ல முடியும். ஓ, வாமா. நல்லா பார்த்துக்கலாம். நல்ல விளைச்சல், பணமும் கிடைக்கும். உன் கல்யாண செலவுக்கு எதிரிருந்து கிடைக்கிறது போதும். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம், எனக்கு என் அண்ணன் கூட இருந்தா போதும். அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காம கன்னியாஸ்திரி போறியா? முதல்ல நீங்க கல்யாணம் பண்ணுங்க, அப்புறம் யோசிக்கலாம். ஆமா, கட்சி சங்கதம் சுத்துற எனக்கு யாரு பொண்ணு கொடுக்க போறா? என்ன கொஞ்சம் பாருங்க. என்ன வெக்கத்தை பாரு. ஆனியோட விஷயம் எனக்கு நல்லா தெரியும். எந்த ஆனியை பத்தி சொல்ற? ஓ, இப்ப ஆனி யாருன்னு தெரியலையா? உங்க 2 பேத்தையும் நல்லா கவனிக்க தான் செய்றேன். ஓ, எதுக்குன்னா இந்த விஷயத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அதுக்கு அவளோட அண்ணனை கொத்துக்கணும்ல. அவங்களோட செல்ல குட்டி தான் அவ. ஆனி ஒரு வார்த்தை சொன்னா உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது ஒண்ணு இப்ப வேணாம். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். அப்படியெல்லாம் விட முடியாது. நாளைக்கே நீங்க போய் வர்கீஸ் அண்ணாவை பார்த்து விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்தா போதும். அலெக்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. பிரமாதமா இருக்கு. கிழங்கு இந்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்கு. இது நீ செஞ்சதா? நீ அவளுக்கு அம்மா மாதிரி கைப்பக்குவோம். அப்படியா? அப்படின்னா அலெக்ஸுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு. நம்ம எப்போதும் கிழங்கும் கறியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. அதை அலெக்ஸ் சொல்லட்டும். அன்னைக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் ஓகே. வேண்டாம், எனக்கு இஷ்டம் இல்லை. அனி, நான் சீரியஸா தான் சொன்னேன். நானும் சீரியஸா தான் சொன்னேன். அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாப்பா, நீ நல்லா சாப்பிடு. கல்யாண விஷயத்துல விளையாடுறது. அலெக்ஸ், நீங்க 2 பேரும் விரும்புறது எனக்கு தெரியும். அப்புறத்துக்கு வேணான்னு சொன்னீங்க. என்னோட அண்ணனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்
இதுக்காக தான் சொன்னேன். எனக்கு உங்க மேல அன்பு இல்லாம இல்லை. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் என்றைக்கும் உங்களுக்கு துணை இருப்பார். இந்த பூமியில் வாழும் மக்களுக்கு சமாதானமும் நிம்மதியும் கொடுப்பாராக. ஆமென். ஒரு ஒண்ணு வந்துட்டாங்க போல. உஸ்தர் பாக்குறேன். चलो पकड़ो उसको. சர்ச்சுக்கு இவ்வளவு வாசல் வச்சதுனால தப்பிச்சோம். எனக்கு ஒன்றும் புரியல. என்னடி எனக்கு தெரியலண்ணா. ஒரு மனுஷனை நிம்மதியா வாழ கூட விட மாட்டேங்கிறானுங்களே. ஒரு நல்ல காரியம் செஞ்சதுக்கு ஒரு மனுஷன் இப்படியா ஓட விடுறது? என்ன உங்களால பிடிக்க முடியாது கணுங்களா? அப்துல் பாய், அவன் எதுக்கு ஓடுனா? எனக்கு ஒன்றும் தெரியாது. போலீஸ் மிலிட்டரி எல்லாம் வந்திருக்காங்க. இருக்கு சார், போலீஸ் மிலிட்டரி எல்லாம் வந்திருக்கீங்க. அதுவா? உனக்கு விஷயம் தெரியாது அலெக்ஸ்? எனக்கு அதுவும் தெரியாது சார். வருஷத்துல ஒரு தடவை லீவுக்கு தானே வரா. அதான் பிரச்சனையே. அந்த வர்கீஸ் இருக்கான்ல, அவன் ஒரு கேடு கட்ட புறம்போக்கு. சரக்கு, கஞ்சா, பொண்ணுங்க. இது சர்ச்சா இருக்கிறதுனால நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. அவன் அதுக்கு முன்னாடி காலு போச்சு. மிலிட்டரியில மேஜர் கிட்டேயே ஒரு வம்பு பண்ணியிருக்கான். அதுக்காக தான் கோர்ட் மார்ஷல் அவனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. கோர்ட் மாஸ்டரா? அது யாரு? இது தெரியாம இருக்க? போலீஸ் மாதிரியே மிலிட்டரியிலயும் கோர்ட்டு எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் தான், நாங்க அடிக்கிறது கொஞ்சம் காயம் தெரியும், அவங்க அடிச்சா இல்லாமே போயிடுவான். அவங்க கையில மட்டும் அவன் மாட்டினா. இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? அந்த தருதலையாலே பசங்களோட பொது நன்மை பாதையில நின்று போச்சு. நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். கேத்ரீனா, என் செல்லக்குட்டி கேத்ரீனா கொரட்டை விட்டு தூங்கிட்டாலோ? கேத்ரீனா, ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ? கேத்ரீனா, கத்ரீனா, உன்னோட கேனல் வந்து நிக்கிறேன் பாரு.
தேங்க்ஸ் மச்சான். எதுக்குடா? இந்த அடியை முன்னாடியே நான் வாங்கியிருக்கணும். இந்த பாரு, என்னை கோவப்படுத்தி முட்டாளாக்கலான்னு மட்டும் நினைக்காத. நான் சத்தியமாக சொல்கிறேன் மச்சான். உங்களுக்கு தெரியாது மச்சான், மாதவரம் சர்ச்சில் கடவுளோட ஆசீர்வாதத்தில் பிறந்த பையன்னா. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்து சந்தோஷமாக வளர்த்துட்டாங்க மச்சான். வாழ்க்கையில் கவலைன்னா என்னன்னு தெரியாமையே என்னை வளர்த்துட்டாங்க. இவகிட்டே கேளுங்க, உன்னை நான் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தியிருப்பேன். நீயும் என்னை மன்னிச்சிரு. உங்களுக்கு தான் தெரியும்ல, என்ன குழந்தை இவளை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது மச்சான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். மச்சான், நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்கிட்டயா கேட்குற? நீங்கள் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கேட்குற உரிமை இருக்குது. என்னை நீங்கள் திட்டி இருக்கணும். சத்தியமா யாரும் என்னை திருத்தினதில்லை. நான் நல்லா இருக்கணும்னு நினச்சதும் இல்லை. நீங்கள் என்னை நல்லா போட்டு அடிங்க மச்சான், அப்பயாவது நான் திருந்துவல்ல. அடிக்க சொல்லுடி, அடிங்க மச்சான். ஐயோ, மிலிட்ரி வந்துருச்சு மச்சான், என்னை போட்டு கொடுத்துறாதீங்க. அந்த கோர்ட் மார்ஷல் வர்றதை பார்த்தீங்கல்ல, என்னை அடிச்சு இடியாப்ப மாதிரி ஆக்கிடுவாங்க. நீ தானே சொன்னேன் அடிச்சா திருந்திருவேன்னு. இல்ல அவர்கிட்ட மச்சான். அடி வாங்கினா நீ கண்டிப்பா திருந்திருவேன். இல்லை மச்சான், நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன். எங்க? கனடாவுக்கு. கனடா இல்ல, உன்னோட தண்டனை முடியாம இந்த தெருவு கூட தாண்ட விட மாட்டேன். நான் ஒரு தடவை நம்ம பொண்ணை பார்த்துக்கிறேன். அவ தூங்கிட்டா. साला तू बाहर आ दे या मैं घर के अंदर घुस के आऊं? நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. மச்சான், நீ அவங்க கூட போ, உன்னை திருத்தி அனுப்புவாங்க. போ. மச்சான், चल மச்சான். இழுத்துட்டு போங்க அவனை. काम ஓடா. आजा आजा ओ क्या देख रहे? நீ கவலைப்படாத. 1-2 வருஷம் மட்டும்தான் தண்டனை கிடைக்கும். அது முடிஞ்சா வெளியே விட்டுருவாங்க. தண்டனை முடிஞ்சு வரட்டும். கனடாவோ அமெரிக்காவோ எங்க வேணாலும் அனுப்புறேன். அவன் திருந்தி வந்தா போதும். ஆ, கத்ரீனா, யார் வந்திருக்கான்னு பாரு. வேலை போயிடுச்சுல்ல? போயிடுச்சு மச்சான். அப்புறம் அதுக்கு இந்த யூனிஃபார்ம் இன்னும் போட்டுட்டு இருக்கு. ஆசை என்னை விட்டு போகவே இல்லை, அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க டீ. உள்ளவா, ஆ, டீ குடி. சண்டை போட்டு களைச்சு வந்திருப்பேன். சர்க்கரை கம்மியாக இருக்கே, பால் இருந்தால் நல்லாயிருக்கும். சர்க்கரை இல்லையா, பால் ஊற்றி கொண்டு வா. இன்னும் என்ன பண்ணுறது ஐடியா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, சும்மா தின்னுட்டு தெரியலாம், அதானே? வாழணும் அவ்வளோதான். வர்கீஸ் அண்ணாவை கனடா அனுப்புறதுக்கு நீங்க எதுக்காக வீடெல்லாம் அடமானம் வைக்கிறீங்க? கேத்ரினா பேர்ல தான் 3 ஏக்கர் இடம் இருக்கு, அதை வச்சாலே போதும். அவ்வளோ தான் சொன்னேன். ஆனால் வேண்டாம். வர்கீஸை பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் லாங் கட்டாமல் விட்டானா அப்புறம் தங்கச்சிக்கு குழந்தைக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கும் பொண்டாட்டி குழந்தை இருக்கு, கோவப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. பார்த்து ஜாக்கிரதையாக கொண்டு போ. இது பாஸ்புக். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் மச்சான். உதவியே மறந்தாலும் பரவாயில்ல, லோன் கட்ட வேண்டிய பணம் அனுப்ப மறக்காம இருந்தா போதும். போய் நல்ல நிலைமைக்கு வா. என் சக்திக்கு இவ்வளோதான் பண்ண முடியும்.